ஆர்டிஸ்டா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஆர்டிஸ்டா நான் ஏத்துக்கிறது பார்த்து பார்த்து கேட்டு ரசிச்சுப்பேன் அதையே. அதெல்லாம் இந்த இந்த படம் மூலமா கிடைச்சிச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் தி டைரக்டர் சண்முகப்பிரியன், தேங்க்யூ. நீங்க வந்து இருக்கப்பட்டு பார்த்து தான் எனக்கு இந்த இந்த கேரக்டர் கொடுக்கணும்னு நினைச்சு வந்தீங்க. எனக்கு வந்து விதவிதமா பண்ணணும்னு ஆசை தான். ஆனா ஒரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணாதான் அடுத்தது கிடைக்குங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா டைப் காஸ்டிங் ஒரு பிரச்சனை உள்ள மாட்டிக்கிட்டு இருப்போம் ஆக்டர்ஸ். அதெல்லாம் தாண்டி எல்லாம் உடச்சி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கான பாடுபடுற இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள், வேடங்கள் எல்லாமே. ஸோ தேங்க்யூ. ஸோ அடுத்ததா ஹீரோ விக்ரம் பிரபு சார். ஸோ பல படங்கள்ல இவரோட ஃபிலிமோகிராஃபியில் பல படங்கள் நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டா ஃபேவரட் ஃபிலிம்ஸாக இருக்கும். ஸோ அதில் பெரும்பாலான படங்களில் சாரை வந்து கொஞ்சம் ரகடாவே பார்த்துருப்போம். ரொம்ப சில படங்களில் தான் வந்து சார் ரொம்ப கியூட்டா இருப்பார். அதில் ரொம்ப முக்கியமான படமா லவ் மேரேஜ் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஜாலியான கியூட்டான கேரக்டர்ஸ் நிறைய பண்ணுங்க சார். ஸோ முருகானந்தம் சார் சொன்ன மாதிரி ஆக்ஷனும் மென்மையும் மிக்ஸ் ஆன ஹீரோன்னு சொன்னாரு. ஸோ அது பர்ஃபெக்டான வார்த்தையா இருக்கும். ஸோ ப்ளீஸ் வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் கிவிங் மீட். தேங்க்ஸ், நன்றி. நன்றிக்கு வந்து எப்படி அன்புக்கு நன்றி சொல்ல முடியாதுன்னு நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா வேற எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளோ அன்பு கிடைச்சிருக்கு. தியேட்டர் விசிட்ஸ் பண்ற வாய்ப்பு இந்த படமா இந்த டீம் மூலமா கிடைச்சிச்சு எனக்கு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஜாஸ்தி தியேட்டர் போய் பார்க்கறது இல்லை. ஏன்னா நம்ம பண்ணியாச்சு ஒரு படத்தை, இதுக்கு மேல மக்கள் கிட்ட ஒப்படைச்சாச்சு. அதை அவங்க எடுத்துக்கிட்டு ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ அது அவங்களோட கையில இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய வேலையை வந்து 100க்கு 100 செஞ்சுட்டேன்னா அந்த சந்தோஷத்திலேயே இருக்கணும்னு தான் நினைப்பேன். பட் இந்த வாட்டி தியேட்டர் விசிட்ஸ் போயிருந்தேன். சென்னையில ஐ திங்க் ஒரு 4-5 தியேட்டர்ஸ் போனோம். அப்புறம் மதுரைக்கு போயிருந்தோம். அதுல வந்து கிடைச்சது அன்பு மட்டுமே. அண்ட் இங்க 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 சென்னையில போயிருந்தபோது சொன்ன மாதிரி மிக்ஸ்ட் க்ரௌட், லைக் யங்ஸ்டர்ஸ் உள்ளார நாங்க டீமா உள்ளார என்டர் பண்ணோடனே ஒரே கைத்தட்டல் விசில்னு இருக்க போது இந்த படத்துக்கு எந்த அளவு என்ஜாய் பண்ணிருக்காங்கன்னு அதுலயே தெரிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த அன்புக்கு. அண்ட் நீங்களாம் அந்த படத்தை பார்த்து ப்ரெஷ் போது வந்து உங்களோட அன்பை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அதுக்காக தேங்க்ஸ், நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த இந்த டீமோட ஒர்க் பண்ணது இப்போ எல்லாம் பேசிட்டாங்க. எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறது ஈஸி, கடைசியில் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால அது மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இங்க இருக்கிற அனைவருக்கும் என்னோட நன்றி. Had a wonderful time working with all of you. Sean, always a big fan of your music. Thank you so much for providing such good music. இந்த படத்துக்கு வந்து அதோட ஒரு சோலா நீங்க ஒரு wonderful ஆல்பம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு தேவையான கரெக்டான வார்த்தைகளா சார், ரொம்ப நன்றி சார். 3வது படம் நிச்சயம் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அருள்தாசனை நிறைய அடிதடி பண்ணியிருக்கோம். இந்த விட உங்களை அடிக்கிறது தான் கிடைக்கல. ஆனா தியேட்டர் உள்ள போனா நான் அவரை கொஞ்சம் அடிச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. பட் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் ஆக்டிங் சார். அண்ட் போத் மீனாட்சி அண்ட் சுஷ்மிதா சொன்ன மாதிரி யூ ஆர் த பில்லர்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பேரும் நீங்க கரெக்டா பில்லர்ஸா இருந்திருக்கீங்க. ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்சஸ் ஃப்ரம் போத் ஆஃப் யூ. சைலண்ட் அண்ட் டெட்லி அவங்க ஸ்வீட் அண்ட் பப்ளி அஃப்கோர்ஸ். ஸோ அதனால கிரேட் கிரேட் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன். முருகானந்தம் சார், அந்த 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 ஒரு இன்னசென்ஸ் இருக்குல்ல, இன்னசென்ஸ்லேயே அந்த ஒரு சந்தோஷம் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்துட்டு வந்திருந்தீங்க சார். அண்ட் எப்பவுமே ஒரு ஃபோன் அடிச்சா அங்கே இருக்கிறதுக்கு தினேஷ் காசி, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஒரு 1-2 நிமிஷம் வந்தாலும் அப்படியே டைட்டா இருந்துச்சு. ஃபைட்டு சூப்பரா இருந்துச்சு. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபைட்டு. ஸோ ஆமா, அவங்க சொல்றது பெரிய விஷயம். அவங்க பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. அவங்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள், லைக் ஒரு ஆர்டிஸ்டா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஆர்டிஸ்டா நான் ஏத்துக்கிறது பார்த்து பார்த்து கேட்டு ரசிச்சுப்பேன் அதையே.
அதெல்லாம் இந்த படம் மூலமா கிடைச்சிச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் தி டைரக்டர் சண்முகப்பிரியன், தேங்க்யூ. நீங்க வந்து இருக்கப்பட்டு பார்த்துதான் எனக்கு இந்த கேரக்டர் கொடுக்கணும்னு நினைச்சு வந்தீங்க. எனக்கு வந்து விதவிதமா பண்ணணும்னு ஆசைதான், ஆனா ஒரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணாதான் அடுத்தது கிடைக்குங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா டைப் காஸ்டிங் ஒரு பிரச்சனை உள்ள மாட்டிக்கிட்டு இருப்போம் ஆக்டர்ஸ். அதெல்லாம் தாண்டி எல்லாம் வரைச்சி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கான பாடுபடுற இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள், வேடங்கள் எல்லாமே. ஸோ தேங்க்யூ. சக்தி சார், ஆமாம் சார், உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். எங்களோட கண்டென்ட்டை கரெக்டாக எடுத்துட்டு போய் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் வாரம் நீங்க அதே ஃபேவர் எங்களுக்கு பண்ணுவீங்கன்னு நம்புறோம். அஃப்கோர்ஸ் வண்டர்ஃபுல் மூவிஸ் ஆர் கமிங். இதுக்கு முன்னாடி வந்த படங்களும் நல்ல படங்கள், எல்லா படங்களும் ஓடணுங்கிற ஆசை எனக்கும் இருக்கு. இது என்னோட இண்டஸ்ட்ரி. அதே நேரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஓடினா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் சார். அண்ட் producers, missing Shweta today, but thank you so much Dheeraj and Rise East, Ra Karthik sir, எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. இந்த படம் உருவானதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் ஸ்டேஜ்ல இல்ல. ஆனா நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கேன். ஸோ டைரக்டர் குரூப், தேங்க்யூ எல்லாருமே. யூ ஆல் டிட் a wonderful job. நானே வந்து மார்னிங் 7 till night 9 ஷூட் பண்ணோம் இந்த படம். 7 to 9 ஆர்டிஸ்ட்லாம் ஷூட் பண்ணணும்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும், எந்த அளவுக்கு எந்திரிச்சிருக்கணும்னு எனக்கு தெரியும். அது வந்து கஷ்டமான வேலை. பட் நாங்க வந்து ஒரு மனசார இது உள்ளார இறங்கி இதை வந்து ஈஸியா பண்ணலாம், முடிச்சு எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கறது வந்து ஒரே ஓட்டமா ஓடணும். ஸோ வி வர் ஏபிள் டு ஃபினிஷ் தட். தேங்க்யூ டு யுவர் டீம் ஆல்சோ. நம்ம டிஓபி டீம் எல்லாம் பயங்கரமா எஃபர்ட். அதுவும் நாங்க வந்து கோபியில வந்து ஏர்லி சம்மர்ல ஷூட் பண்ணது, அந்த ஒரு சூட்ல எல்லாம் ஷூட் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஸோ வண்டர்ஃபுல். நீங்க பார்த்துருப்பீங்க, விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஆல் கம் அவுட் வண்டர்ஃபுல். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் ஆல்சோ. ஒரு குட் டீம் எஃபர்ட். இன்னைக்கு வந்து இங்க நின்று இந்த சந்தோஷத்தை உங்க கூட பகிர்ந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்னைக்குமே தேவை. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். சில படங்கள்ல வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே சில சீன்ஸை சொன்னா ஸ்பாய்லர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சில சீன்ஸை சொல்லாம இருப்போம். ஆனா லவ் மேரேஜ்ல ஹீரோயின் யாருன்னு சொன்னாலே ஸ்பாய்லர் ஆயிரும் அப்படின்னாலே எவ்வளவு சூப்பரான ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச்ன்றது புரிஞ்சுக்க முடியும். ஸோ மலையாளத்துல இரட்டா ஜேர்னி ஆஃப் லவ் 18+ சொல்லி நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள படங்களை நடிச்சுட்டு இப்போ லவ் மேரேஜ் மூலியமா தமிழ்ல டெபியூ ஆகியிருக்க மீனாட்சி தினேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். I'm thinking if I should be speaking in English or Tamil. தமிழும் எனக்கு அவ்வளோ நல்லா வராது. நான் தமிழில் பேசணுமோ இங்கிலீஷில் பேசணுமோ தெரியாது. ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் மலையாளம் கூட அதில் இன்க்ளூட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நாளாக தமிழில் ஒரு நல்ல கேரக்டர் இல்லை ஒரு நல்ல படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக I've been wishing for. So thanks to Shanmugapriyan sir, because he made it possible with a very nice character, a very beautiful character. நான் வந்து ரொம்ப ப்ரௌடா சொல்றேன். ராதா வந்து like I've played Radha is like half of my heart. I just enjoyed playing Radha. Also a very big thanks to Sean sir, because everybody who has watched the film is constantly texting me and messaging me and calling me and saying it's all possible just because of the music. The music, you know, every time they hear adoda oru love is increasing. So thanks to Sean sir, because my character and the song nala and the character oda oru enna solradhu ஒரு அந்த பப்ளினஸ் அந்த அது எல்லாமே அந்த சாங்ல தான் இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் அந்த லவ் சீன்ஸ் எல்லாமே. ஸோ அதில் தேங்க்ஸ் டு ஷான் சார் அண்ட் மோகன்ராஜ் சார் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் ரிட்டன் லைன்ஸ். Also thanks to our producer sir and all my co-actors, because we had shoot in Gopi Chettipalayam and then we were all like ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம்.
எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன், என்ன சொல்றது, ஆக்டர்ஸ், கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பேசி பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம். ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருந்தோம் ஷூட்டிங்ல. Also now thanks to Vikram Prabhu sir, he's been very supporting throughout the film. He's been very, I was actually kind of scared to be acting beside all of them, but then ரொம்ப நல்லா இருந்தோம். Also thanks to Sush, she's been a very great co-actor. I am a big fan of her now. Yeah, thanks to everybody. Thank you. தேங்க்யூ ஸோ மச் மீனாட்சி. வெல்கம் டு தமிழ் சினிமா. ஸோ அடுத்ததா இன்னொருத்தரையும் தமிழ் சினிமாக்கு வெல்கம் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம், சுஷ்மிதா பட் அவர்கள். ஸோ கன்னடத்தில் சில படங்கள், மலையாளத்தில் கௌதம் மேனன் சார் டைரக்ஷன்ல மம்முட்டி சாரோட டாமினிக்ன்ற படத்துல ரொம்ப அழகா இருந்திருப்பாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து இதுல மேலும் அழகா காட்டியிருக்காரு டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் அவங்களே. ஸோ அம்பிகான்ற கேரக்டர்ல குட்டி குட்டி ரியாக்ஷன்ல அவங்களுடைய மன ஓட்டம் என்ன இருக்குன்றத அந்த முக பாவனையில வெளிப்படுத்தி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான சுஷ்மிதா பட் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் கொடுத்த ஒரு அன்புக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் இந்த ஒரு இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் எத்தனையோ தியேட்டர்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த பாஸ்ட் வீக் ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப நர்வஸாக என்டர் ஆகும்போது என்ன நினைப்பாங்க, என்ன ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக எல்லாரும் வெளியில வந்து சொல்றது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மூவி, ஒரு ஃபேமிலியா எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். அண்ட் எங்க வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிலேட் ஆகிற ஒரு படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் தான் எல்லாரும் சொல்றாங்க. அண்ட் ஐ திங்க் என்னோட கேரக்டர், அம்பிகாவோட கேரக்டர் வரும்போது நான் ரொம்ப நினைச்சிட்டு இருந்தேன், எப்படி இது பண்றது, எதுவுமே சொல்லாம ஒரு சைலன்ஸ்லயே அவ்வளோ காட்டணுமே, எப்படி பண்றதுன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் most of the inputs Shanmugam sir kudutadilla da I think I could do something like that. So thank you so much sir for giving me this opportunity and believing in me that I could do something like this. And adukapro I think definitely Meenakshi, after seeing your performance I was like, I totally forgot that you are my sister and like you were part of the movie. I was transported to that world instantly. So it was a wonderful performance to watch. And adukapro I think the two constants in the movie, enna solradhu, oru engeyume ungala let down pannama ella edathiliyum I think they've given the best of best performance nu solla. I think Aruldas sir apro Muruganandam sir unga rendu periyum paathuட்டு I think my whole family எவ்வளோ ஹாப்பியா இருந்தாங்கன்னா, ஓகே எங்க வீட்லயும் இந்த மாதிரி இருக்காங்க, அவங்க கூட்டிட்டு வந்து கண்டிப்பா இந்த மூவி காமிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒன் ஆக்டர் தட் ஐ லேர்ன்ட் a lot from and who always says ஒரு ஆக்டரா இருக்கும்போது நீங்க you should not be choosing நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. And he also believes that ஒரு ஆக்டருக்கு she should have like a library of work around her. And அப்படி அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் லைக் வெரி இன்னோசென்டா நீங்க பண்றது அப்படியே லைக் ஆல் த கேர்ள்ஸ் வில் பி கிரஷிங் ஓவர் யூ சார். ஸோ அந்த இதுல I just loved your performance very very much in the movie. And I think நாங்க தியேட்டர் விசிட்ஸ் போகும்போது everybody there were certain areas அதுல எல்லாருமே they had a big smile on their face. அது எந்தெந்த இடத்துலன்னா எப்போ மியூசிக் ஸ்டார்ட் ஆகுதோ, சாங் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போதான். ஸோ ஐ திங்க் ஷான் சார் நான் சொல்ல தேவையில்லை, எல்லாரும் எவ்ரிஒன்ஸ் பிரேசிங் யுவர் ஒர்க் ஸோ மச். அண்ட் இப்போ மியூசிக் ஐ திங்க் எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் ரீச் ஆயிடும். பட் ஐ திங்க் லிரிக்ஸ் ஒரு சில என்ன சொல்றது, ஒரு சில ஏஜ்ல தான் நாங்கள் லிரிக்ஸ் என்ன எழுதிருக்காங்க, அது நம்ம லைஃப்ல இப்படி நடக்குது, அதை கேட்டுட்டு நாங்க வி ரியாக்ட் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஐ திங்க் மோகன் சார் எப்பவுமே உங்க லிரிக்ஸ் கேட்கும்போது வி ஆல் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ஆர் மெமரிஸ் ஆஃப் பாஸ்ட். ஸோ ஆல் இன் ஆல் இந்த என்டையர் டீமுக்கு இந்த மூவி ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு லைக் பிக் தேங்க்ஸ் விராட் சார். அண்ட் இந்த ஃபிலிமை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சக்தி ஃபிலிம்ஸ்,
தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இஃப் யூ லைக், ப்ளீஸ் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் மோர் அண்ட் மோர் பீப்புள் டு கம் வாட்ச் ஆர் மூவி. தேங்க்யூ. ரைட், சூப்பர். ஐயோ, மைக் கேக்குறாரு மீனாட்சி சார், மைக். சார், உங்களோட எல்லாரோட அன்பும் புரியுது. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வாழ்த்துக்கள். ஸோ லவ் மேரேஜ் படத்தை மிகப்பெரிய அளவில் வெற்றியாக்கிய மீடியாவுக்கும் மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.